தருமபுரி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திமுக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டு நோன்பு திறந்தனர். சமூக நல்லிணக்கத்தை போற்றும் வகையில் திமுக மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் கலந்து கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து நோன்பு திறந்தார். நிகழ்ச்சியில் மறை மாவட்ட பேராயர் லாரன்ஸ் பயாஸ் கலந்து கொண்டு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மனிதநேய மக்கள் கட்சி மாநில செயலாளர் அல்லாமல் அகமத் வருகிற சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற செய்து ஸ்டாலினை மீண்டும் முதல்வராக்க பாடுபட வேண்டும் என தெரிவித்தார். இதில் முன்னாள் எம்எல்ஏ தடங்கம் பே. சுப்பிரமணி, காங்கிரஸ் மாவட்ட தலைவர் சிற்றரசு, விசிக போமு நந்தன் மற்றும் மதிமுக ராமதாஸ், சிபிஎம் ஏ. குமார் உள்ளிட்ட திமுக, விசிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். இந்த தமிழகமானது திராவிட கொள்கையின் உறுதியான ஒரு மண். இதிலே அவர்கள் என்ன நினைத்தாலும் இங்கு வந்து காணப்பட முடியாது. ஏனென்றால் இங்கு திராவிட கொள்கையானது வேரூன்றி இருக்கிறது. ஆகையால் இங்கு அவர்கள் அவ்வளவு எளிதாக காலூன்ற முடியாது. அதற்கேற்ற வகையிலே நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் சிறப்பான ஆட்சியை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார். அனைத்து தரப்பு மக்களையும் அரவணைத்து சமூக நல்லிணக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகையால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் நம்ம சிறுபான்மையினர் ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல் முழுமையாக வந்து வாக்குகளாக மாற்ற வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் அனைத்து தொகுதிகளிலும் சிந்தாமல் சிதறாமல் நமது அனைத்து வாக்குகளையும் செலுத்தி மீண்டும் ஸ்டாலின் அவருடைய ஆட்சி தொடர்வதற்கான முயற்சிகளை நாம் முன்னெடுக்கும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி.